வணக்கம். நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணியோட சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா உரம் கட்டிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பர்த்டே அன்றைக்கி அம்மா செஞ்சு தரேனாங்க. நம்ம வீடியோ வந்து நம்ம பர்த்டேக்கு அடுத்த நாள் வரும். மறக்காமல் பாருங்கள். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஊற்றினது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, இலை, அந்த பிரியாணி இலை இருக்குது பார்த்திங்களா, அது, அப்புறம் கசகசா, அந்த பிரியாணி இது ஸ்டார் இலை மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது, ஸ்டார் பூ, இது எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி பொரியுது பாருங்கள். லைட்டாக பொரியட்டும், கருக விட்றக்கூடாது. லைட்டாக பொரியும் போதே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம சைடில் அரைச்சி வச்சுருங்க பார்த்திங்களா, அதுக்கு தேவையான போது அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு 3 போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி ஓரமாக வச்சுருந்தோம் பாருங்கள். இதுதான் அது அரைச்சாச்சா. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 3 போட்டு அரைக்கணும். ஆமாம். அதில் கொஞ்சம் வாங்கினோடனே கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுங்க பார்த்திங்களா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், இதை போட்டு அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி வணக்கி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டும் போதே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் அப்படியே வரும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த இஞ்சி, பூண்டு அரைச்சி போட்டோம்ல, சின்ன வெங்காயம், இது அதோட வந்து இந்த வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க. பாருங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்தவங்க வெட்டி வச்சுங்க பார்த்திங்களா, தக்காளி, பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஆமாம், தக்காளியே பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எவ்வளோ இது வணங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஆமாம், போட்டு 2 கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அரை வேக்கடை வந்து அப்போ தான் நல்லா உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வணங்கும், நல்லா வணங்கும். அதனால் உப்பு போட்டாச்சு, கல் உப்பு என்ன போட்டாச்சு, சாப்பாடு தேவையான அளவும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா வணக்கிக்கோங்க. எவ்வளோ வணங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா வணக்கிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டு வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். அந்தளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, வணங்கட்டும். இப்போ எப்போ இருக்குன்னு பார்த்தீங்களா, 2 நிமிஷத்துக்கு வந்து பாருங்கள் வணங்கிடுச்சு. நல்லா இப்படி வணங்கினோடனே நம்ம பட்டாணி ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம். ஏன்னா பட்டாணி நல்லா ஊறணும். நல்லா ஒரு 4 மணி நேரமாக அட்லீஸ்ட் ஊறணும். நல்லா ஊற வச்சுக்கோங்க பட்டாணியை. ஊற வச்ச பட்டாணியை தூக்கி அந்த குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் போட்டுருக்கோம்ல, அதோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை கழுவி ஒரு குண்டால் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே மீன் மேக்கரும் ஊற வச்சுருந்தோம். அதையும் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மீன் மேக்கரோட கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இந்த மீன் மேக்கர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க அந்த பட்டாணி கூடையே. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அந்த எல்லாம் இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயத்தோட இந்த காய்கறி, அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க. பாருங்கள் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிக்க வாய்ப்பு, ஏன்னா காயிலேருந்து தண்ணி வரும், அதனால் அடி பிடிக்காது. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. காய்கறி மட்டும்தான் தெரியும். அது நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டி விட்டு வணங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வணங்கிருச்சு, முக்கால்வாசிக்கிட்ட வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் அதுக்கு கூடயே வரமிளகாத்தூள் நம்ம வீட்டிலே அரைச்சது அது போட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலே வச்ச சிக்கன் மசாலா இருக்குது, அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும்.
ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் போடுறது. அப்போ தான் மசாலா நல்லா சேரும்னு சொல்லிட்டு. நான் நினச்சா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டால் அந்த மஞ்சள் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. பாருங்கள், மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலருக்கு வேணால் அந்த கலர் பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அப்போ நல்லா திக்கனஸ்ஸாக கிடைக்கும். ஆரஞ்சு கலரில் வேணும், நல்லா ஃப்ளேவராக இருந்தால் தான் பிடிக்கும்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிண்டி விடுங்க, கை விடாமல் கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம், அதனால் வந்து எலுமிச்சம்பழம் அரை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுங்க. 2 கிண்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் 1 டம்ளர் வந்து அரிசி வச்சிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சாப்பாடு தண்ணி ஊற்றிட்டு காய்க்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல. காய்க்கு சும்மா 1/4 டம்ளர் ஊற்றினா போதும், அது நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்துச்சு. தண்ணியும் ஊற்றியாச்சு. நாங்கள் 1/4 கப்பு வச்சுருக்கோம். சரி, 1/4 டம்ளர் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் வந்து 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஆமாம், மாற்றி சொல்லிட்டேன், 2.5 டம்ளர் தண்ணி. ஆமாம், இப்போ தான் எங்கள் அம்மா சொல்லுது. ஆமாம், ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவாங்க. ஆமாம், இதுக்கு போய் தலையில் அடிச்சுக்கிறாங்க, நான் என்ன சொல்லட்டும். நல்லா கிண்டி விட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா சீக்கிரம் சுண்டு கொதிக்கும். தடப்படான்னு அப்போது குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக விசில் வந்துடும். அதனால் வந்து சூடானோடனே போடுங்க அரிசி. போடுங்க, இந்த மாதிரி அரிசி போட்டாச்சு. ஆல்ரெடி நாங்கள் அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதையும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு அது விசில் வரட்டும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காய்கறியெல்லாம் பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும், வெஜிடபிள் பிரியாணிலாம் பிடிக்கும்னா மஸ்ட்டு ட்ரைவாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோலாம் நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் தான் வந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வச்சா சூப்பராக இருக்கும். ஆமாம், பாருங்கள், அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டோம். அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த அரிசி சேரும். அதனால் நல்லா கிண்டியும் விட்டாச்சு. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டாக சுண்ட கொதிக்கிற மாதிரி மூடி போட்டாச்சு. மூடி போட்டு விசில் பிடிக்க செக் பண்ணியாச்சு. ஆமாம், ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு இறக்கியாச்சுங்க. பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள். அப்போ ஒட்டலை உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போட்டு சாப்பிட போகிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பை, see you. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை. பாருங்கள், சாப்பிட போகிறேன். நீங்களும் மறக்காமல் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, see you.